பாஸ் நாவல் பெருமையோடு வழங்கும் புத்தம் புது நாவல் உயிரே உயிரே விலகாதே. தினமும் ஒரு அத்தியாயம் வீதம் பதிவிடக்கூடிய இந்த நாவலில் இன்று நாம் கேட்க போகிறது நாவலோட 8வது அத்தியாயம். நாவலை தொடர்ந்து கேளுங்க. தினமும் கேட்கும் பதிவில் உங்களுக்கு பிடிச்ச வரியை மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த நாவலோட தொடர்ச்சியை தினமும் கேட்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க நம்ம பாஸ் நாவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனையும் அழுத்தி வச்சுடுங்க. கூடவே என் எழுத்தும் நான் வாசிக்கக்கூடிய விதமும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுக்க மறந்துடாதுங்க. மறுபடியும் சொல்கிறேன், என் எழுத்தும் வாசிக்கக்கூடிய விதமும் பிடிச்சிருந்தா லைக் கொடுக்க மறந்துடாதுங்க. அப்படியே நம்முடைய சோசியல் மீடியா பக்கத்துலேயும் வந்து ஃபாலோ பண்ணிவிடுங்க. அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நாம் அங்கேயும் மீட் பண்ணலாம். இது உயிரே உயிரே விலகாதே முழு நாவல், அத்தியாயம் 8. பல நாளுக்கு பின் ஆத்தியிடமிருந்து தனக்கு அழைப்பு வர ஒரு நொடியில் மனம் முழுவதும் மகிழ்ச்சி பெறவ சட்டென வந்த அழைப்பை ஏற்றான் பழனி. ஹலோ ஆத்வி என அழைக்க எதிர்முனையில் ஆர்த்தியின் குரல் வருவதற்கு பதில் வழியில் அவளின் முனங்கல் சத்தம்தான் கேட்டது. ஆர்த்தி, என்னாச்சு என்னாச்சு ஆர்த்தி, சொல்லு. இப்போதும் எதிர்முனையில் வழியில் கதறும் சத்தம் மட்டுமே கேட்க புரிந்து கொண்டவன், ஒரு 5 நிமிஷம் பொறு, நான் உடனே வந்துடுறேன் என சூழலை புரிந்து வண்டியோடு சென்றவன் அடுத்த நொடியே கிளம்பி அவள் வீட்டை அடைய, அதற்குள் பக்கத்து வீட்டு பாட்டி அவளுக்கு உதவிக்கு வந்திருக்க அடுத்த 10 நிமிடத்தில் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்தான் பழனி. உள்ளே ஆத்விகாவுக்கு பிரசவம் நடந்து கொண்டிருந்தது. பழனி தர்மலிங்கத்திற்கு போன் அடித்து விவரம் சொல்ல அடுத்த அரை மணி நேரத்தில் தர்மலிங்கமும் ருக்குமணியும் சொர்ணமும் கூட கிளம்பி வந்திருந்தார்கள். இன்னும் குழந்தை பிறக்கவில்லை. ஆத்விகா வலியில் துடித்து கொண்டிருப்பது வெளியில் இருப்போருக்கு தெளிவாக கேட்டது. அத்தனை இதயத்திலும் வலி. அந்த நேரம் அவசரமாக வெளிவந்த நர்ஸ், அவங்க ஹஸ்பண்ட் எங்க, இதில் ஒரு சைன் பண்ணணும், குழந்தைக்கு கொடிச்சிட்டு இருக்கு, ஆப்ரேஷன் பண்ணி தான் குழந்தைய வெளியில் எடுக்கணும், அதுக்கு இதில் அவங்க ஹஸ்பண்டோட சைன் வேணும். நர்ஸ் நீட்டிய காகிதத்தை வாங்க தோன்றாமல் மூவரும் ஒருவர் முகத்தை மற்றவர் பார்க்க கன நேரத்தில் எதை பற்றியும் யோசிக்காமல் பழனி அந்த காகிதத்தை வாங்கி சைன் போட அடுத்த 10வது நிமிடம் பிரசவ அறையிலிருந்து குழந்தையின் அழுகுரல் கேட்டது. ஒரே நேரம் வெளியில் நின்ற 3 பேரின் முகத்திலும் அப்படி ஒரு மகிழ்ச்சி பரவியது. அந்த மகிழ்ச்சி அடங்கும் முன் நர்சு குழந்தையோடு வெளிவர தர்மலிங்கம் ஆசையாக தன் பேரனுடைய குழந்தை என தெரியாமலேயே வாங்கி அதன் கன்னத்தில் முத்தமிட்டார். அழகான ஆண் குழந்தை, தகப்பனைப் போல தாயை வதைத்து கொண்டுதான் வெளிவந்திருந்தது. ருக்குமணிக்கு குழந்தையை பார்க்க பார்க்க ஆசையாக இருந்தது. குழந்தை கொள்ளு மொழுவென அவ்வளவு அழகாக இருந்தது. கொஞ்சம் கூர்ந்து நோக்கி இருந்தாலேயே தெரிந்திருக்கும் கார்த்திக் சாயல் அப்படியே இருந்தது குழந்தையிடம். ஆனால் யாருக்கும் துளி அளவு கூட அவன் மேல் சந்தேகமில்லையே. கைகள் நடுங்கத்தான் பழனி அந்த குழந்தையை வாங்கினான். நிச்சயம் இந்த குழந்தைக்கு அப்பா ஸ்தானத்தை கொடுக்க ஆர்த்தி விரும்ப மாட்டாள் என்பது கழிந்த 2 மாதத்தில் அவனுக்கு தெரிந்து போனது. ஆனால் இது வளர என்னாலான உதவியை அவளுக்கு செய்தே ஆக வேண்டும் என தீர்மானித்து கொண்டான். அன்றிலிருந்து அடுத்து வந்த நாட்களெல்லாம் ஆத்விக்கு ஊரே உறுதுணையாக இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். தாயில்லா பிள்ளை என்ற கரிசனைதான், கூடவே யாருமில்லாத அனாதையாகி போன பச்சாதாபம், அதிலும் வாத்தியாரும் அவர் மனைவியும் சாக நாம் தான் காரணமோ என்ற பரிதவிப்பு எல்லாம் சேர்த்து அந்த ஊரே அவளின் இந்த தருணத்தில் உறுதுணையாக நின்றது. ஹாஸ்பிட்டலிலிருந்து வீட்டிற்கு வந்து அவள் 90 நாள் நிறைவு செய்யும் வரை ருக்குமணி அவளை வற்புறுத்தி தன் வீட்டிலேயே வைத்து கொண்டாள். ஆபரேஷனான உடம்பு அவளால் மாறி பேசி வீட்டிற்கு செல்லவும் முடியவில்லை. அவர்கள் வீட்டு வாரிசு அவள் உயிரை பாதி எடுத்துவிட்டே வெளி உலகம் பார்த்திருந்ததால் ஆத்வி ரொம்பவே சோர்ந்து போயிருந்தாள். அதனாலே ருக்குமணியின் அன்புக்கு கட்டுப்பட்டு அவர் பேச்சை மதித்து அவர்களோடு செல்ல வேண்டியதாகி போனது.
உண்மையில் அவர்கள் பேரனின் குழந்தையை பெற்று முதல் அவர்கள் வீட்டிற்கு கொண்டு போக வேண்டும் என்ற அவளின் எண்ணமும் தான் ருக்குமணியின் வேண்டுகோளை ஏற்க வைத்தது என்று சொல்லலாம். அந்த வீட்டிற்கு வந்த மறுநாளே அவள் ஈரக்குலையையே அறுத்தறியும் அந்த செய்தியை ருக்குமணி சந்தோஷத்தோடு சொர்ணத்திடம் சொல்ல கேட்டதும் துவண்டுதான் போனாள். இது சாதாரணமாய் திருமணம் ஆகிவிட்டாலே எதிர்பார்ப்பதுதான் என்றாலும் கொஞ்சம் கூட கூச்சமில்லாமல் அது என் காது வரை வரவிட்டு என்னை கொலை காண்டாக்கும் அவனின் ஈனச் செயலை நினைக்கையிலேயே அவள் இரத்தம் கொதித்தது. நம்ம ஆத்திக்கு குழந்தை பிறந்து என் வீட்டுக்குள்ளே வந்த நேரம் என் வீட்டுக்கு இன்னொரு வாரிசும் வர ரெடியாக இருக்கு சொன்னோம். பேத்தி பைரவி உண்டாயிருக்கலாம். எங்களோட முதல் வாரிசு அவளோட கருவில் வளர ஆரம்பிச்சிருக்கு என்கிற சந்தோஷ செய்தியை கார்த்தி இப்போ தான் ஃபோன் பண்ணி சொன்னான். ஆத்தி இப்படி இருக்கும் நேரம் அவளை தனியாக விட்டுட்டு போக மனசில்லை. இல்லைனா நானும் அவரும் ஒரு முறை போய் பார்த்துட்டு வந்துடுவோம். முகமெல்லாம் பூரிப்போடு சொன்ன ருக்குமணியை வலியோடு பார்த்தாள் ஆத்விகா. நீங்கள் இந்த அளவு சந்தோஷப்பட்டு கொண்டாடி தீர்க்க வேண்டிய குழந்தை தான் என்னோட குழந்தையும். ஆனால் எனக்கு குழந்தைய கொடுத்த உங்கள் பேருனால என்னோட குழந்தைக்கு அங்கீகாரத்தை கொடுக்க முடியலையே பாட்டி. அவர் மட்டும் அங்கீகாரம் கொடுத்திருந்தா இன்று இந்த வீடே விழாக்கோலம் பூண்டிருக்கும். ஆத்வியின் மனது வலியில் சில துளிகளை சட்டென கண்ணில் சுரந்த நேரம், அதுக்குன்னம்மா நாங்கள்லாம் இருக்கோம்ல, நீங்களும் ஐயாவும் வேணா போய் பார்த்துட்டு வாங்க. கார்த்தி தம்பியோட குழந்தைய பார்க்க நீங்கள் எவ்வளவு ஆசையாக இருந்தீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். முதலாக தம்பி ஒரு நல்ல செய்தி சொல்லியிருக்கு. நேரில் போய் வாழ்த்து சொல்லிட்டு பைரவி அம்மாவையும் பார்த்துட்டு 2 நாள் அவங்களோட இருந்துட்டு வாங்க. இங்கே நாங்கள் ஆத்தியை பார்த்துக்குறோம். இல்லை சொன்னோம். இல்லை, ஆத்தி ரொம்ப உடஞ்சி போயிருக்கா. இந்த நேரம் நாங்கள் போகிறது சரியாகாது. தனியாக அவளை விட்டுட்டு போக மனசும் வரல. அவளை இங்கே கூட்டிகிட்டு வரவே நான் பெரும்பாடுபட்டிருக்கேன். இந்த நேரம் இப்படியான சூழலில் விட்டுட்டு போக எனக்கு மனசு ஒப்பலை. பேரனுக்கு குழந்தை பிறக்கட்டும், அப்புறம் போய் பார்த்துக்கலாம். அதுக்குள்ளே ஆத்வி நார்மல் ஆகிடுவா. சரி சொன்னோம். அவளுக்கு வெந்நீர் வைக்க சொன்னனே, வச்சியா? ஆமாம்மா, வெளியில் கல்லடுப்பில் வச்சுருக்கேன். சரி, நான் தோட்டத்துக்கு போயிட்டு வரேன். நீ ஆத்வியை குளிக்க வச்சிடு சொன்னவள் அங்கிருந்து கிளம்ப அந்த மொத்த செய்தியையும் கேட்டுக்கொண்டு நின்று கொண்டிருந்த ஆத்வியின் உள்ளம் நரக வேதனையை அனுபவித்தது. அது உங்கள் பேரனோட குழந்தைன்னா என்னோட குழந்தை யார் பாட்டி? இதான் பாட்டி உங்களோட முதல் வாரிசு. இன்று இல்லாட்டாலும் என்றாவது ஒரு நாள் இந்த உண்மை உங்களுக்கு தெரிய வரும். நிச்சயம் நான் அதை என் வாயால் சொல்ல மாட்டேன், உங்கள் பேரனே சொல்லுவான், சொல்ல வைப்பேன். மனது சுமந்த உறுதியை சொல்ல துடித்த உதடை அடக்கியவள் அங்கிருந்து அழுகையினூடே வந்து குழந்தையை வாரி எடுத்து முத்தமிட்டாள். குழந்தை அச்சு அசல் கார்த்தி போலவே இருந்தான். அவனுடைய அதே நாசி, அவனுடைய அதே உதடு. நிச்சயம் குழந்தை வளர வளர அதன் முகமே எல்லாருக்கும் புரிய வைத்துவிடும். ஒரு முறை தாத்தா கூட குழந்தையை பார்த்துவிட்டு எங்கோ பார்த்த முகம் போல இருக்கு என சொல்லவும் செய்திருக்கிறார். அந்த நேரம் அவள் மனமோ, உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச முகம்தான் தாத்தா, கண்டுபிடிங்க பார்க்கலாம் என்றது. ஆனால் யாருக்கும் அங்கு கார்த்திக் மேல் கடைசி வரை எந்த சந்தேகமும் வரவில்லை. ஆனால் அந்த வீட்டில் இருக்க ஆத்விக்கு தான் கஷ்டமாக இருந்தது. காரணம், அந்த வீடு அவளுக்கு பல பல பழைய ஞாபகங்களை ஞாபகப்படுத்தி கொண்டே இருந்தது. அவனோட வாழ்ந்த அவள் மறக்க முடியாத ஞாபகங்களை எல்லாம் நினைவூட்ட தாங்க முடியாத பாரம் வந்து அமர்வது போல உணர்ந்தாள். கூடவே கார்த்திக்கை ஞாபகப்படுத்தும் நிகழ்வுகளும் அடிக்கடி நடக்கத்தான் செய்தது. யாரை மறக்க வேண்டும் என துடியாய் துடிக்கிறாளோ அவனின் பேரே அங்கு அதிகமாக பேசப்பட்டது. கூடவே அவன் மனைவியின் கற்ப காலத்தை பற்றி கதை கதையாக சொன்னார்கள். பேரன்பு மிக்க அவள் கணவரும் மனைவியை இந்த சூழலில் தாங்கிக் கொள்ள என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என தன் பாட்டியிடம் கேட்டு கேட்டு தெரிந்து கொள்ள ஒரு நாளுக்கு 2-3 முறையாவது ஃபோன் அடிப்பான். அப்படியான நேரங்களிலெல்லாம் ஆத்திதான் துவண்டு போவாள். அதிலும் இவளில் வலி தெரியாமல் கார்த்தியிடம் பேசுகிறேன் பேர்வழி என அவளை பக்கத்தில் வைத்து கொண்டே அவனையும் அவன் குழந்தை பற்றியும் கேட்க கேட்க பற்றி கொண்டு வந்தது அவளுக்கு.
அதிலும் இவளை பற்றியும் பாட்டி அவனிடம் சொல்ல சொல்ல ஆத்திரம் முட்டி கொண்டு வந்தது. அதை காட்டத் தெரியாமல் பலரிடம் எரிந்து விழுந்தாள். அவளின் செயல் பலரை புருவம் சுருக்கத்தான் வைத்தது. ஆனால் அவளை அடக்க முடியவில்லை. தன் மனைவியை கவனித்துக் கொள்ள பாட்டியிடம் வழிமுறையை கார்த்திக் கேட்க போன் செய்த போதெல்லாம் இவள் உள்ளம் குறுகுறுத்தது. பலவேளை அந்த அவஸ்தையை அவளால் தாங்க முடியாமல் இருந்தாள். என் வயிற்றில் அவன் குழந்தையை வளர செய்துவிட்டு தான் பட்ட வலியில் கூட நிற்க முடியாமல் ஓடிப்போன கோழை இன்று அவன் மனைவிக்கு பாடம் கேட்கிறான். எப்போது இந்த நரகத்திலிருந்து கிளம்பி போவேன் என்றாகி போனது அவளுக்கு. அந்த அளவு அந்த 90 நாளும் வேண்டும் என்று செய்வது போலவே கார்த்தி தன் மனைவிக்காக பாட்டியிடம் அதிகம் பேசினான். எரிச்சல் வந்தாலும் காட்டிக்கொள்ள முடியாத இடத்தில் அவள் இருந்ததால் கிளம்பி போகும் நாளை எதிர்நோக்கி காத்திருந்தாள். ஆனால் ருக்குமணி உண்மையிலேயே ஆத்விக்கு தாயாக மாறி கவனித்து கொண்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும். சொர்ணத்தை வைத்து தாய் செய்ய வேண்டிய எல்லா கடமையையும் செய்ய வைத்து அவள் உடல் பழையபடி தேர வைத்தாள். வேளா வேளைக்கு மருந்து கொடுப்பது, நல்ல ஆகாரம் கொடுப்பது என தன் சொந்த பேத்தியை கவனித்துக் கொள்வது போல்தான் கவனித்து கொண்டாள். 90 நாள் அந்த குழந்தை அந்த வீட்டிலேயே வளர்ந்தது. பிறகு பிடிவாதமாக மறுபடியும் தன் வீட்டிற்கு குழந்தையோடு வந்துவிட்டாள் ஆத்விகா. தான் இதுநாள் வரை ஆசையாக வளைய வந்த வீட்டில் இதற்கு மேல் ஒரு நாள் இருக்க முடியாது என்பது போல சரியாக 90வது நாள் அந்த வீட்டிலிருந்து கிளம்பி விட்டிருந்தாள். ருக்குமணிக்கும் தர்மலிங்கத்துக்கும் தான் ஒரு மாதிரியானது. இதுவரை வீட்டில் இருந்த குதூகலம் மொத்தமாய் ஆத்வியின் பின்னால் போய்விட்டது போல உணர்ந்தனர். அதனாலே இப்போதெல்லாம் அடிக்கடி ஆத்விகா வீட்டிலேயே இருவரும் இருந்தனர். இப்படியே நாட்கள் விரைவாக சென்றது. 6 மாதத்திற்கு பின் பள்ளிக்கு செல்ல வேண்டியிருந்ததால் குழந்தையை ருக்குமணியிடம் ஒப்படைத்து செல்ல வேண்டிய நிலையில் இருந்தாள் ஆத்விகா. அதன்பின் குழந்தை ஆத்விகாவைப் போல அதிக நேரம் பண்ணையார் வீட்டிலேயே வளர ஆரம்பித்தது. ஸ்கூல் போகும் நேரம் பழனி சொர்ணத்தோடு போய் குழந்தையை அழைத்து கொண்டு வருவதும் மாலையானால் கொண்டு போய் விட்டு வருவதும் வாடிக்கையானது. உண்மையில் பண்ணையார் குடும்பம் அவளுக்கும் அவள் குழந்தைக்கும் ரொம்ப ஆதரவாக இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். குழந்தை மெல்ல மெல்ல வளர ஆரம்பித்தது. கூடவே பண்ணையாருடன் சொந்த பேரன் போல ஒட்டி உறவாடி வளர்த்தார் என்றே சொல்ல வேண்டும். அந்த நேரம் பைரவியின் வயிற்றிலும் கார்த்திக் கிருஷ்ணாவின் குழந்தை வளர ஆரம்பித்தது. மனைவி கருதாங்கி இருக்கிறாள் என அறிந்த நொடியிலிருந்து அவளை தன் கண்ணுக்குள் வைத்து பார்த்து கொண்டான் கார்த்திக் கிருஷ்ணா. ஒவ்வொரு நாளும் அவளோடவே இருந்து அவளை தாங்கிக் கொள்ள ஆரம்பித்தான். பைரவி கணவனின் அன்பில் உருகிதான் போனாள். அவளுக்கு நேரம் தவறாமல் உணவு கொடுத்து அவளை பராமரிக்க என்றே ஒரு நர்ஸை வீட்டில் வேலைக்கு அமர்த்தி இருந்தான். அவனும் பல வேளைகளில் அவளோடவே இருந்தான். நாட்கள் விரைவாக அவர்களை விட்டும் சென்றது. பைரவியின் வீட்டில் நிறை மாதம் அழைத்து செல்ல வந்தபோது கூட அவளை பிரிய மனமில்லாமல் அவளை வீட்டிற்கு அனுப்ப மறுத்துவிட்டான். கணவரின் குணம் தெரிந்ததால் அவளும் செல்லவில்லை. மனைவி தனக்காக அவ்வீட்டில் தங்கிவிட்டதால் அன்றிலிருந்து பிரசவம் முடியும் வரை அவள் கூடவே இருக்க வேண்டுமென முடிவெடுத்து வேலைக்கு போவதையே நிறுத்தி கொண்டான் கார்த்தி. இடையிடையே ஆபீஸுக்கு சென்று வந்தாலும் அதிக வேலையை வீட்டிலிருந்தே முடித்து கொள்வான். அவள் வழியில் உழலும் போதெல்லாம் கால்களை அமுக்கிவிட்டு உதவி செய்வதிலிருந்து அவளுக்கு தேவையான எல்லாவற்றையுமே செய்ய தொடங்கினான். கடைசியில் பழச்சாரோடு வந்த கணவரை பிடித்து இழுத்து தன்னோடு இருத்தியவள், என்னங்க இது, எவ்வளோதான் குடிக்க முடியும்? இப்படியே தந்துட்டு இருந்தா உங்கள் புள்ள ஜூஸில் தான் குளிக்க போகிறான். குளிக்கட்டுமே, குடி என அவளை பிடித்து இழுத்து மார்போடு கிடத்தியவன் அவளை குடிக்க வைக்க மென்சிரிப்போடு அதை குடித்தவள் அவனை போலியாக முறைக்க அவளை செல்லமாக அணைத்தவன், இன்னும் 1 வாரம் தான்ல என் செல்லத்தை பார்க்க ரொம்ப ஆசையாக ஏக்கமாக இருக்குது. எப்படியும் உன்னை போல ஒரு தேவதை தான் எனக்கு பிறக்கும். அதை கையில் வாங்கி கண்ணில் ஒட்டிக்க இப்போவே ஏக்கமாக இருக்குடி. முகம் முழுவதும் பிரகாசத்தோடு சொல்லியவாறு அவள் தலையில் இடித்து அவளின் வயிற்றை மென்மையாக தடவ மெல்ல சிரித்தவள் கணவரின் வலுவழுப்பான நாடியை பிடித்து தூக்கி, அதுக்கான டேட்டை தான் டாக்டர் சொல்லிட்டாங்களே, இன்னும் 6 நாளில் உங்கள் கையில் உங்கள் பாப்பா தவள போகுது சொல்லி வெட்கத்தில் சிரித்தவளை அள்ளி அணைத்து அவள் நெற்றியில் முத்தமிட்டவன் மனம் முழுவதும் பூரிப்போடு,
ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்பாக இருக்குடி என்றபோதே பைரவி முணங்க, என்ன வலிக்குதா? கரிசனையாக அவளை தாங்கிக் கொண்டவன் மென்மையாக அவள் மேடிட்ட வயிற்றை தடவ, அவன் மார்புக்குள் மொத்தமாக புதைந்தவள் கண்களை மட்டும் தூக்கி கணவரின் அன்பில் உருகியவளாக, ஒரே இடத்துல அப்படியே கொஞ்ச நேரமாக இருக்குமா, அதனால இருக்கும் என்றதும் சட்டென அவளிடமிருந்து எழுந்தவன், சரி அப்போ நீ படுத்துக்க என சொல்லியவாறு அவள் படுக்க உதவ அவனை பிடித்து இழுத்து தன்னோடு பொருத்தியவள், இப்போ எங்கே கிளம்புறீங்க கிருஷ்ணா, என் பக்கத்திலே இருங்க என அவன் கையை பிடித்து அருகில் இழுத்தியவள், கொஞ்சம் என் பக்கத்திலேயே இரேன் கிருஷ்ணா, நாள் ஆக ஆக மனசுக்கு என்னவோ மாதிரி இருக்குது, இப்போ எல்லாம் தனியாக இருந்தால் ரொம்ப பயமாக இருக்குது கிருஷ்ணா, நீ பக்கத்தில் இருந்தால் மட்டும் எனக்கு துளி கூட பயம் வர மாட்டேங்குது என்றவள் கணவரின் கையை எடுத்து தன் கைக்குள் வைத்து கொண்டு அதை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டு தூங்க ஆரம்பிக்க அவள் தலையை ஆதரவாக தடவியவன், எதுக்கு பயம், அதான் நான் எப்போவுமே உன் கூடவே இருக்கேன்ல, மனசை போட்டு குழப்பாம தூங்கு, இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த அவஸ்தை உனக்கு, வலி எல்லாமே அப்புறம் போயிடும், பாப்பா மட்டும் வெளியில் வந்துடட்டும், உன் எல்லா துன்பமுமே மறைஞ்சு போயிடும் என்றவள் கணவரின் மலர்ந்த முகத்தை கண்ணுக்குள் ஒருமுறை நிரப்பிக்கொண்டு அவன் மடியில் தலை சாய்த்து விட்டு கண்மூட, தூங்கும் மனைவியை ரசனையோடு பார்த்தான் கார்த்திக். கிருஷ்ணா கிருஷ்ணா கஸ்தி குரலில் கண்கள் திறக்காமலேயே அவள் அழைக்க, சொல்லுடி என்றான் அவளோடு சேர்ந்திருந்த தன் கையை தூக்கி அவள் கையின் பின்பகுதியில் முத்தமிட்டவாறு. என்ன உனக்கு பிடிக்கும் தானே என்றாள் சிணுங்களோடு, மனதில் ஏதோ சோர்வை வைத்து கொண்டு கேட்பது போல. இது இதனடி கேள்வி என செல்லமாக கோபித்தவன் அவள் தலையை தட்ட, கேட்கறதுக்கு பதில் சொல்லுப்பா என்றாள் கராராக. பிடிக்கும், ரொம்ப 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 பிடிக்கும் என்றான் முகமெல்லாம் மலர உள்ளம் நிறைந்தவனாக. குழந்த பிறந்ததும் என்ன டீலில் விட்டுட மாட்டியே, இதே அன்போட என்னை தாங்கிப்பாதானே ஏக்கமாக கேட்டவளை பார்வையால் விழுங்கியவன், இதனடி கேள்வி, குழந்தை வந்துட்டா பொண்டாட்டி மேலே உள்ள பாசம் இல்லாமல் போயிடுமா? என் வாழ்க்கையில் முதல்ல வந்த தேவதடி நீ, உன்னை எப்படி டீலில் விடுவேன்னு நினச்சா? இதை விட பன்மடங்கு உன் மேலே அன்பை கொடுப்பேன். நெகிழ்ந்து போய் அவள் நெற்றியில் முத்தம் வைத்துவிட்டு சொன்னவனை கலங்கும் கண்ணால் பார்த்தவள், சரி நான் உன்கிட்ட ஒன்று கேட்டா கோபப்பட மாட்டியே என்றாள் பரிதாபமாக. கோபமா ஓ மேலையா? வர வாய்ப்பே இல்லை, சொல்லு என்றான் புன்னகை சிறிதும் மாறாமல். நமக்கு பிரசவம் ஆனதும் குட்டி பாப்பா கொஞ்சம் வளர்ந்ததும் உங்கள் தாத்தா வீட்டுக்கு போகலாமா? மறுபடியும் மனைவி தான் விரும்பாத இடத்திற்கே அழைக்க கடுப்பானவன் இந்த நேரம் மனைவியின் மேல் கோபப்படக்கூடாது என்றே, இப்போ எதுக்கு எப்பவும் கிராமத்துக்கு போகிறத பற்றியே பேசுகிறா? ஒன்றால் எல்லாம் அங்கே ஒரு நாள் கூட வாழ முடியாதடி. இங்கே இருக்கிற எந்த சௌரியமும் அங்கே உனக்கு கிடைக்க போகிறதில்ல. இருக்கட்டும் கிரீஷ், நாம் எங்கே அங்கே ஆயுஷ்மா தங்க போகிறோம், ஜஸ்ட்டு ஒரு வாரம் தங்கிட்டு வந்துடலாம், சரியா? ப்ளீஸ் ப்ளீஸ் கெஞ்சுதலோடு அவன் நாடியை பிடித்து கேட்க கார்த்தியும் என அவளுக்காக சொல்லி வைத்தான். ஆனால் அவனுக்கு அதில் துளி கூட விருப்பமில்லை. தாத்தா வீட்டிற்கு அவனுக்கு போக எந்த விருப்பம் இல்லை. ஆனால் அவன் மொத்தமாய் வெறுக்கும் அவன் முன்னாள் காதலி அங்கே இருக்கிறாளே, அவளை காலத்திற்கும் பார்க்கக்கூடாது என்ற அவனின் முடிவு என்னவாவது? அவனே பழையபடி கிராமத்துக்கு போக ஆசை வரும்போது எல்லாம் அந்த டைரியில் கடைசி பக்கத்தையும் அவளின் நிராகரிப்புக்கு பின் அவன் மனமடைந்த வேதனைகளாக 7 பக்கம் எழுதிய உணர்ச்சி வரிகளை படித்து படித்தே அல்லவா அவனை அடக்கி கொண்டிருக்கிறான். அப்படி இருக்க மனைவியின் ஆசையை எப்படி அவனால் நிறைவேற்ற முடியும்? என்றாலும் கற்ப காலத்தில் மனைவி கேட்கும் எந்த ஆசைக்கும் மறுப்பு சொல்லக்கூடாது என்பதிலேயே சம்மதித்தான். பைரவிக்கு கிராமத்துக்கு போக பெரிதாக ஆர்வம் இல்லாவிட்டாலும் ஆர்வியை பார்க்க ரொம்ப ஆசையாக இருந்தது. அன்று பிஸ்வாவிடம் கேட்டு ஆர்வி குடும்பம் பற்றி தெரிந்த 3வது நாள்தான் தாத்தா பைரவிக்கு ஃபோன் செய்திருந்தார். ஆர்விக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று. அது எவ்வளவு சந்தோஷமான விஷயம்!
ஆனால் அந்த விஷயத்தை போன் தாங்கி வந்து கார்த்தியிடம் ஒப்படைத்த போது அவர் முகம் ஏன் இவ்வளவு கருத்து போனது என்ற குழப்பம் பைரவியினுள் பரவ ஆரம்பித்தது. அந்த குழப்பத்தை தீர்க்க அவளும் அடிக்கடி தர்மலிங்கத்திற்கு போன் செய்தாள். அப்படி போன் செய்த போதெல்லாம் அவள் ஆர்த்தியை பற்றி அதிகம் தெரிந்து கொண்டாள். அதிலும் கார்த்தி ஆர்த்தி மேல எவ்வளவு பாசமாக இருந்தான் என்பதும், அவன் இளமை காலங்களில் நல்ல நட்பாக இருந்து அவனை பல வேளைகளில் நார்மல் ஆக்கியதே இவள்தான் என்பதையும் தெரிந்து கொண்டாள். இது எல்லாவற்றையும் வேலைக்காரை சொர்ணத்தின் வாயாலேதான் தெரிந்து கொண்டாள். பைரவி அடிக்கடி போன் செய்த காரணமே ஆர்த்தியை பற்றி கேட்கத்தான். ஆனால் சொர்ணம் அடிக்கடி தன்னை பற்றி பேசியதும் கார்த்திக் தான் விசாரிக்கிறான் என நினைத்து கொண்டாள் ஆர்த்தி. இப்ப எதுக்கு இந்த சொர்ணக்கா அவன்கிட்ட போய் என்ன பற்றி பேசுறாங்க என கடுகடுத்து போனாள். அதன்பின் பைரவி அதிக நேரம் சொர்ணத்தோடு பேச்சு கொடுக்க ஆரம்பித்தாள். அப்படிதான் ஒரு நாள் பைரவி சொர்ணத்தோடு பேசி கொண்டிருக்கும் போது தவறுதலாக ஆர்த்தியை யாரோ ஏமாற்றி கெடுத்து பிள்ளையை கொடுத்துவிட்டு ஓடிப்போய் விட்டதாகவும், அந்த பெண் குழந்தையின் தந்தை யார் என இன்று வரை வாய் திறக்கவில்லை என்றும், அவனை வேண்டாம் என்று முடிவெடுத்தாலும் அவன் குழந்தையை கலைக்காமல் பெற்று வளர்த்து கொண்டிருப்பதாகவும் சொல்ல முதல் பைரவியின் மனதில் ஒரு சந்தேக விதை விழுந்தது. அவசரமாக கார்த்தியின் தனி அறைக்கு ஓடினாள். எல்லா பொருட்களையும் கலைத்து போட்டு தேடினாள். அவளுக்கு அவள் சந்தேகத்தை தீர்க்கும் எந்த பொருளும் கிடைக்கவில்லை. சட்டென இடுப்புக்கு கை கொடுத்து ஊன்றி வானோக்கி பெருமூச்சு ஒன்று விட்டபோது அலமாரியின் மேல் இருந்த டைரி அவள் கண்ணில் பட்டது. எடுத்து புரட்டியவள் விழிகள் நொடியில் விழிநீரை உற்பத்தி செய்ய தாங்க முடியா வலியோடு படித்து முடித்து மேஜை மீது வைத்தாள். அப்படின்னா கார்த்திக் மனசுல எனக்கு முன்னால வேற ஒரு பொண்ணு இருந்திருக்கா? அந்த பொண்ணு அவனை நிராகரிச்சிட்டு வேற ஒருத்தனோட கருவை சுமந்ததால தான் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சதா? இல்லைனா என்னை திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டான்ல? இந்த உண்மை தெரிஞ்ச நொடியே பைரவியின் மனது சோர்வுற ஆரம்பித்தது. மனதில் பற்பல எண்ணங்கள் முளைத்து அவளை நிலை கொள்ளாமல் தவிக்க வைத்தது. சோர்ந்து தளர்ந்து போய்தான் அந்த அறையிலிருந்து வெளிவந்தாள். கணவரின் மனதில் இன்னொருத்தி வாழ்கிறாள் என்பதையே அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதே எண்ணத்தோடே சோர்ந்து போய் மாடிப்படியிலிருந்து கீழிறங்க 4வது மாடியில் தடுமாறி கீழ் விழுந்து பின்தலை பகுதி சட்டென இடிக்க மேலிருந்து மாடிப்படி வழியே அலறிக்கொண்டு உருண்டாள் பைரவி. பைரவியின் சத்தம் கேட்டு ஓடி வந்தது ராஜதுரைதான். மருமகளின் செயலால் தடுமாறி போனவர் ஓடிப்போய் அவளை தூக்கி கொள்ள பைரவி மரண வலியை அனுபவித்தவள் போல கதறி துடித்தாள். நேரே தன் காருக்கு கொண்டு வந்தவர் பைரவிக்கு இதுவரை வைத்தியம் பார்த்து வந்த மருத்துவமனைக்கு அவசர செய்தி அனுப்பிவிட்டு விஸ்வாவுக்கு அழைத்து விவரம் சொல்லி கார்த்திக்கை அழைத்து கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லிவிட்டு செல்லை அணைத்தவர் அதிவேகமாக காரை செலுத்தினார். பின்னால் பைரவி மரண ஓலம்தான் போட்டாள். விழுந்த வேகத்தில் பின்மண்டையில் பெரிய அடி என்றால் கூடவே பிரசவ வலியும் எடுத்தது. அது பிரசவ வலியா வேறு ஏதாவது வலியா என்று கூட அவளுக்கு தெரியவில்லை. ஆனால் உயிர் வலி எடுத்தது. எங்கடா போனா? எப்பவும் பக்கத்திலே இருப்பேடா, இப்போ என் கூட இருக்க வேண்டிய நேரம் எங்கடா போய் தொலைஞ்சா? திரும்பவும் உன்னை நான் பார்ப்பேனாடா, ஒரு முறையாவது பார்ப்பேனாடா? ஆர்த்தியின் எண்ணம் சுத்தமாக அழிக்கப்பட்டு கணவனை காணும் ஆவல் மேலெழ அந்த வழியிலும் அவள் கண்ணும் மனமும் அவனைதான் தேடியது. அவள் உள்ளம் கதறிய கதறல் கார்த்திக்கு கேட்டதோ என்னவோ. அவர்கள் பயணப்பட்டு கொண்டிருந்த காரின் முன்னால் வந்து சடன் பிரேக் அடித்து நின்றவன் அவசரமாக வந்து இந்த வண்டியில் ஏறிக்கொள்ள இரத்த வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருந்த தன்னவளை பார்த்ததும் கார்த்திக் கண்களும் கலங்கிவிட்டன. அவசரமாக உள்ளே வந்து இரத்தத்தில் குளித்து கொண்டிருந்த அவள் தலையை எடுத்து தன் மடியில் வைத்தபோது பைரவியின் கண்கள் சட்டென திறந்தன. தன்னவனை கண்டுவிட்ட மகிழ்ச்சியை ஒரு நொடி காட்டிய அவள் கண்கள் சட்டென பொறுக்க முடியா வலியை காட்ட துடித்து போனான் அவளின் கிருஷ்ணா. சீக்கிரம் 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 போங்கப்பா. அவனின் காட்டுக்கத்தலில் ராஜதுரை வண்டியில் ஸ்பீடை இன்னும் அதிகரிக்க
பல வருடத்திற்கு பிறகு தன்னை அப்பா என அழைத்த மகனை சட்டென நெகிழ்வோடு திரும்பி பார்த்தவர் மகனின் கண்ணில் தெரிந்த பயத்தையும் வலியையும் உணர்ந்து மறுபடியும் ஸ்பீடை அதிகரிக்க வண்டி வேகமெடுத்தது. உனக்கு ஒன்றும் ஆகாதடி, நான் வந்துட்டேன்ல, நான் காப்பாத்திடுவேன். வழியெங்கும் நம்பிக்கையை கொடுத்து கொண்டேதான் வந்தான். பைரவி அவனிடம் எதையோ பேச முயல்கிறாள், முடியவில்லை. அவள் பேச்சை பொறுமையாய் கேட்கும் நிலையிலும் அவன் இல்லை. அவளை எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும் என்ற முனைப்பில் அந்த வண்டி அதிவேகமாக ஹாஸ்பிட்டலை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கும் போது தத்தி தத்தி வந்து தன் காலை கட்டி கொண்ட சந்தோஷை தூக்கி எடுத்து முத்தமிட்ட ஆர்வி குழந்தையின் நெற்றியில் திருநூறையும் சந்தனத்தையும் வைத்து விட்டுவிட்டு ஆசையாக கன்னம் கிள்ளி முத்தமிட்டாள். ராஜா போல இருக்காடா என அவள் சிரிக்க குழந்தையும் அவள் கன்னத்தை ஈரப்படுத்தி விட்டு சிரித்தது. கூடவே தாத்தா என சொல்ல, உனக்கு எப்பவும் தாத்தா தானா? இந்த அம்மா வேணாமா? வேணும் தாத்தா, வயலு கூட்டிகிட்டு போகிறேன்னு உன்கிட்ட சொன்னாங்களா? நீ எங்கேயும் போகக்கூடாது, அம்மாயி பக்கத்தில் இருக்கணும். போகணும். குழந்தை அடம்பிடிக்க, சொன்னால் கேட்கணும் சந்தோஷ், அப்புறம் அம்மா தாத்தா வீட்டுக்கே விட மாட்டேன் என்றதும் குழந்தை ஓடி வந்து ஆர்வியை கட்டி கொள்ள, வாலு இப்போவே ஐசா, உனக்கு அடி கொடுத்து வளர்த்துருக்கணும். தாயும் மகனும் செல்ல சண்டை போட்டு கொண்டிருந்த போது உள்ளே நுழைந்தார் தர்மலிங்கம். என்னடா ரெடி ஆயிட்டியா, கிளம்பலாமா என ஒரு வயதே ஆன குட்டி பையன் சந்தோஷத்திடம் கேட்க, குழந்தை வாயை துருத்தி கொண்டு தாயை பார்த்தது. ஒரு வயதே ஆகியிருந்தாலும் பெரிதாக பேச்சு வராவிட்டாலும் எல்லாரும் பேசுவதை நன்றாக புரிந்து கொள்வான் சந்தோஷ். பட்டுச்சுட்டி, ஒரு நேரம் ஒரு இடத்தில் இருக்க மாட்டான். சரியான நடைக்கு அவன் கால்கள் பழக்கப்படாவிட்டாலும் விடாமல் ஓடியாடி கொண்டேதான் இருப்பான். என்ன தாத்தா, பெரிய மனுஷனை வயலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னீங்களா? போக வேணான்னு சொல்கிறேன், கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து ஐஸ் வைக்கிறான். குழந்தையை ட்ரெஸ்ஸை மாற்றியவாறு ஆத்விக் சொல்ல, கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து கேட்டானா? பலே பேராண்டி, என்னோட பேரனும் சின்ன குழந்தையா இருக்கும்போது அவனோட அம்மாட்ட காரியம் சாதிக்க இப்படி தான் கரெக்ட் பண்ணுவான். தர்மலிங்கம் எதேச்சையாக தான் சொன்னார். ஆனால் ஆர்த்தியின் மனது ஒரு நொடி நின்றே விட்டது. அவளின் முகமாற்றம் கண்டவர் குழப்பமாகி, இல்லைம்மா, கார்த்தியும் சின்ன பிள்ளையில இவனை போல தான் பாட்டு சுட்டியாக இருந்தான், அதை தான் சொல்ல வந்தேன். சரி, அதை விடுவோம், இப்போ நாம் கிளம்பலாமா என குழந்தையின் விரல் பிடித்த நேரம் அவரின் ஜிப்பாவில் இருந்த அந்த செல் கொடூரமாய் ஒலித்தது. ஆர்த்தியிடம் சிரித்து பேசிக்கொண்டே செல்லை எடுத்தவர், அவனுக்கு 100 ஆயுஸ்தான் போ, பேசி முடியலை, ஃபோன் அடிக்கிறான் என ஃபோனை எடுத்தவர் எதிர்முனை கொடுத்த அதிர்வில் மயங்கி அப்படியே சரிந்தார். அத்தியாயம் தொடரும். என ஃப்ரெண்ட்ஸ், நாவலுடைய 8வது அத்தியாயம் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சதா அமைஞ்சிருந்தா என்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த நாவலில் உங்களுக்கு பிடிச்ச வரியையும் எனக்கு சொல்லுங்கள். இது உயிரே உயிரே விலகாதே என்கிற இந்த நாவலில் நேற்று எனக்கு வந்த கமெண்டில் முதல் தோழி தலலட்சுமி அவர்கள், அவங்க கார்த்திக் நல்லவனா கெட்டவனா, ஒருத்தியை விரும்பிட்டு எப்படி அவ்வளோ சீக்கிரம் இன்னொரு பொண்ணு கூட வாழ முடியும், ஐ ஹேட் கார்த்தின்னு உணர்வுபூர்வமாக தன்னுடைய கருத்தை சொல்லியிருந்தாங்க. அடுத்த தோழி சௌமியா ஹார்ட் சிம்பிள் கொடுத்து தன்னோட அன்பை காட்டியிருந்தாங்க. அடுத்த தோழி அமிர்தவள்ளி தனசேகரன் அவர்கள், அம்மா இல்லையான்னு அழுறியா, நான் வேணும்னா உன் அம்மாவா இருக்கவா. இந்த இடத்துல வந்த வரிகள் என் மனசை தொட்டுது. கதை அருமை சகோன்னு எழுதியிருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் தோழி. அடுத்ததா தோழி சுதா, சூப்பர் சிஸ்டர். இருந்தாலும் எனக்கு அந்த கார்த்திக் மேலே கோவம்தான், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு பிறகு ஆர்த்தியோட நிலைமை என்னவாக போகுதுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதியிருந்தாங்க. அடுத்ததா தோழி அமிர்தவள்ளி தனசேகரன் அவர்கள், அருமை சகோ, எந்த வரியை குறிப்பிட்டு சொல்கிறது அனைத்துமே செம்மதான். ஆனாலும் ஆர்த்தி தன் மனசுக்குள்ள சொல்வதாக அமைந்த வரிகள் நம் மனசையே உருக்குவதாக இருந்தது. எப்படியோ ஆர்த்தி சற்று தெளிவாகி வெளிவந்தது சற்று மன ஆறுதலை தந்தது.
அடுத்ததாக உங்கள் குரல் பற்றி, அந்த குரலில்தான் எத்தனை உருக்கம், எத்தனை கனிவு, எத்தனை வருத்தம், அந்தந்த பாத்திரமாகவே மாறி உருகி அழுது குழைந்து கனிந்து அற்புதம் சகோன்னு எழுதி என்னையும் உருக வச்சிட்டீங்க. உண்மையிலே உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள் தோழி. அடுத்து சகாய மேரி, சூப்பர் கோயிங் மேம், வெயிட்டிங் ஃபார் நெக்ஸ்ட் எபிசோட் அப்படி சொல்லியிருந்தீங்க. அடுத்து தோழி சுதா ஹார்ட் சிம்பிள் கொடுத்து தன்னோட அன்பை தெரிவிச்சிருந்தாங்க. அடுத்து அவங்களே சூப்பராக இருந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஆர்த்தியை நினச்சி நான் அழுதுட்டேன் சிஸ்டர் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. அடுத்ததாக தோழன் ஜார்ஜ், நாவலோட தொடர்பு ஏங்க வைத்து விடுகிறது, ஒவ்வொரு அத்தியாயமும் அடுத்த பதிவுக்காக ஏங்க வைத்து விடுகிறது, ரொம்ப அருமை அப்படி எழுதியிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்குமே என் சார்பாகவும் பாஸ் நாவல் சார்பாகவும் நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு தொடர்ந்து ஆதரவு தருகிறது மட்டும் இல்லாமல் நாவலை கேட்டு கமெண்டும் பண்ணி என்னை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிற என்னுடைய அத்தனை தோழிகளுக்கும் தோழர்களுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. நாளைக்கு இந்த நாவலின் அடுத்த பகுதியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வம்.